அறியாமல் பேசிட்டேன் மறந்துருங்க. விஜயின் எலும்பை உடைப்பதாக சொன்ன மார்க்கண்டேயன் திடீர் வருத்தம். முதல்வர் விஜயோட எலும்ப உடைப்பேன் அப்படின்னும், நான் அறியாம பேசினத மறந்துருங்க அப்படின்னு விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கேட்டுக்கிட்டாரு. தமிழ்நாடு சட்டசபையில பட்ஜெட் போன 2 நாட்களா தாக்கல் செய்யப்பட்டு வருது. கடந்த 5ஆம் தேதி பொது பட்ஜெட்டும், 6ஆம் தேதி அன்னைக்கு வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா பட்ஜெட் மேல விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தப்போ விளாத்திக்குளம் திமுக மார்க்கண்டேயன் பேசினாரு. இவர் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசினப்போ, சட்டசபையில முதல்வர் விஜயோட எலும்ப உடைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்காக அவரு புகாரின் பேர்ல கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் பாளையங்கோட்டை சிறையில இருந்தாரு. இந்த பட்ஜெட் மீதான விவாதத்தப்போ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இயற்கை உரம் தயாரிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பட்ஜெட்ல போதிய திட்டங்கள் வழங்கப்படல. டிஏபி அப்புறம் யூரியா மாதிரியான உரங்களுக்கு வழங்கப்படக்கூடிய மானியங்கள் கூட ஆடு மாடுகளோட சாணத்துல இருந்து பெறக்கூடிய உரங்களுக்கு வழங்கப்படுறதில்ல. இதுக்காக பட்ஜெட்ல நிதியும் ஒதுக்கீடு செய்யப்படல. மாற்றங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு ஆட்சியை பிடிச்சவங்க பெயர்களை மட்டும் மாத்திருக்காங்க. மாடித்தோட்டம் பூந்தோட்டமாவும், அவகேடா பழம் பட்டர் ஃப்ரூட்டாவும் பெயர் மாற்றம் மட்டுமே பெற்றிருக்கு. மாணவிகள் உயர்கல்வி கற்கிறத ஊக்குவிக்கக்கூடிய புதுமை பெண் திட்டத்தின் மூலமா மாசம் 1000 உதவித்தொகை வழங்கப்படுறத பெருமிதத்தோடு குறிப்பிட்டேன். திமுக ஆட்சியில வாங்கப்பட்ட கடன்கள் ஏழை மாணவர்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளுக்குமே செலவிடப்பட்டிருக்கு. நான் முதல்வரை விமர்சனம் பண்ணது அறியாம வந்த வார்த்தை. நீங்க முதல்வரை இந்த அளவிற்கு பேசியிருக்க கூடாது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி உள்ளிட்டோர் சொல்லியிருந்தாங்க. இந்த அவையோட கதவு பூட்டப்படும் அப்படின்னு சொன்னப்போ அறியாம வந்த வார்த்தைகளுக்கு நீங்க அருள் கூர்ந்து மறந்துடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி முதல்வர் விஜய அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு மு.க. ஸ்டாலினும் அறிவுறுத்தி இருந்தாரு. அதனால நான் அப்படி பேசினதை மறந்துருங்க அப்படின்னு மார்க்கண்டேயன் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் மார்க்கண்டேயன் மேல நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறதா சபாநாயகர் தெரிவிச்சாரு. இதுக்கு ஏவா வேலு பேசும்போது உரிமை மீறல் அளவுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போக வேண்டாம். ஒரு பொதுக்கூட்டத்துல உணர்ச்சியின் மிகுதியில அவரு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு.